ஊரான ஊருலேருந்தே ஒத்தப்பன தொப்புலேருந்தே பாலான கண்டியில் என் தங்க ரத்தினமே நான் பெத்த தாயும் வீடு இழந்தனே பொண்ணு ரத்தினமே. அங்கே ஊரான ஊர் பெரிய பணந்தோப்பெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே நானும் தான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு இப்படிப்பட்ட கஷ்டங்களையும் ஒரு பாடலாக பதிவு பண்ணியிருக்காங்க. என் பேர் கதிர்வேல் விமல்நாதன். நான் வந்து ஊவாயிலன்ஸ் தோட்டத்தில் இருக்கேன். மலையக நாட்டாரியல் நட்சத்திரம், நாட்டாரியல் காவலன், கலை விற்பனர் போன்ற பல விருதுகள் கலைஞர் விமல்நாதனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. சாகித்ய விருதுகள், யாழ் சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தால் வழங்கப்பட்ட விருதுகள், உள்ளூர் மற்றும் தேசிய மட்டத்திலான விருதுகள் என பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் இவர். நாட்டாரியல் மாத்திரமின்றி சுய கற்றல் மூலமாக தமிழின் அத்தனை பெருங்காப்பியங்களையும் ஊடுருவி பேசும் தேடலும் ஆற்றலும் மிக்க மலையகத்தின் ஆளுமை. இந்த நேர்காணல் அவரின் நாட்டாரியல் குறித்த ஆழமான தேடலின் சில துளிகள். இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கோம் அந்த நாட்டுக்காக. ஒரு பாட்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் வரும் பொழுது கூட அந்த பாட்டு இருக்குது. அந்த பாட்டில் இலங்கை இந்திய ஒப்பந்தம் வந்த போது கொஞ்சம் பேர் இந்தியாவுக்கு போங்க அப்படின்னு, சினிமா சாஸ்திரி ஒப்பந்தம் இந்தியாவுக்கு போங்க அப்படின்ட்டாங்க. கொஞ்சம் பேர் வந்து இலங்கையில் இருங்கன்னா கொஞ்சம் பேர் நாடற்றவர் ஆகிட்டாங்க. அப்போ அப்படி போன பிற்பாடு இந்த நாடற்றவர்கள்லாம் என்ன செய்கிறது? இந்தியாவும் வேணாங்குது, இலங்கையும் இங்கே இருக்க வேணாங்குது. எங்கே போகிறது? இலங்கையில் நாங்கள் பட்ட பாட்டை கேளுங்க, அந்த இங்கிலீஷு காரியம் செஞ்ச கேட்ட கேளுங்க. காடு வெட்டி தோட்டம் போட்டு கண்ணு போட்ட இந்தியரை நாடு விட்டு போக சொல்ல நாயம் இல்லைங்க உங்களுக்கு. நாங்கள் தான் காடு வெட்டினோம், கண்ணு போட்டோம், எல்லாம் செஞ்சோம். இப்போ நீங்கள் நாட்டை விட்டு போங்கன்னா நாங்கள் போவோமா? அது என்னங்க ஐயா நியாயம் அப்படின்னா அந்த பாட்டில் தான். இலங்கையில் நாங்கள் பட்ட பாட்டை கேளுங்க, அந்த இங்கிலீஷு காரியம் செஞ்ச கேட்ட கேளுங்க. காடு வெட்டி தோட்டம் போட்டு கண்ணு போட்ட இந்தியரை நாடு விட்டு போக சொல்ல நியாயம் இல்லைங்க உங்களுக்கு. மீனா பிள்ளை கொத்தி கொத்தி மேலே வலிக்குதுங்க, இங்கே மேலே இங்கிலையும் ஏறி இறங்கி காலும் வலிக்குதுங்க. அரை கொத்து அரிசி போட்டு கஞ்சி காய்க்கிறங்க, உங்களை ஐயா சாமின்னு சொல்லியே எங்கள் காலமும் போகுதுங்க. இப்படி உங்களை எல்லாம் மாற்றியா துரை அப்படின்லாம் சொல்லி இப்படியே எங்கள் காலம் போகுது. நாங்கள் ஒன்றும் ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடல, கஞ்சை தான் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி மலையெல்லாம் ஏறி காலுக்கு எல்லாம் வலிக்குது. எங்களை போய்ட்டு போவேனாங்கிறீங்களே, நாங்கள் இருக்கிறது உங்களுக்கு என்ன இடைஞ்ச? நாங்கள் உழைச்சி தானே திங்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டில் எல்லாம் சொல்லியிருக்காங்க. மலையக மக்கள்னால் யார்? எங்கேருந்து வந்தோம்? தென்னிந்தியாவிலேருந்து வந்தோம். அப்போ தென்னிந்தியாவிலேருந்து வர்ற நேரம் அங்கே ஒன்றுமே தெரியாமல் ஊமைகளாக இருந்து வரலையே. அங்கேயும் நாகரிகத்தோடு பாடல் பாடி அங்கே உள்ள கிராமிய கலைகளோடு இருந்தவர்கள். அப்போ வரும்பொழுது அதே கலையோடு இங்கே வந்தார்கள். வந்து இங்கே பாடுற நேரம் நான் அந்த என்னுடைய புத்தகத்தில் சொன்னது போல் இங்கே வந்த பிற்பாடு அங்கே ஆற்றங்கரை, குளத்தங்கரை, வயல்வெளிகளாக இருந்த இடமெல்லாம் இங்கே பிரட்டுக்களம், பீலிக்கரை, புள்ளக்காமரா, சின்னதுரபங்களா, பெரியதுரபங்களா, நெத்திக்கானு, மாராப்புக்கானு, குறுக்குக்கானு, கொழுந்து, மம்பட்டி, சுரண்டி, தேயிலை கூடை இப்படின்னு மாறி போச்சு. அப்போ அந்த பாடல்களை அதே மெட்டுக்களை கொண்ட பாடல்கள் தான். ஒரு சில பாடல்கள் மாறி இருக்கலாம், அதே மெட்டுக்களை கொண்ட பாடல்கள் தான். ஆனால் இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடல்களின் இடைகளை அந்த வார்த்தைகள் மாறி இருக்கிறது. ஆனால் மெட்டுக்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி மெட்டு தான். தென்னிந்தியாவில் பாடுற மெட்டுக்களாகவும் இருக்கலாம், இல்லை இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா நாங்கள் போய்ட்டு தென்னிந்தியாவில் கிராமங்களுக்கு ஓடி ஓடி பார்க்கல, எதுதானா பாடுற மெட்டுன்னு இல்லையே. நமக்கு அந்த வாய்ப்பும் கிடைக்கல, போக போகிறதும் இல்லை. அப்போ அந்த மெட்டுத்தானான்னு உறுதியாக சொல்ல முடியாது நமக்கு. ஆனால் அதாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம சில பாட்டுக்களை கேட்குறோம் இல்லையா, தென்னிந்தியா பாட்டை. ஒரு பூடியாங்கருகமணி கழுத்து ரொம்ப பூட்டி, அவள் கழுத்து ரொம்ப பூட்டி, அவள் கழுத்தே தேரிக்கிதடி கண்ணே நூறு மாறி, ஆதி பரம் சோதி அவள் அம்மா முத்து மாறி, அவை எந்திரிச்சா சலசலங்குது நாகரத்தின மாலை. வெள்ளைக்காரன் அல்லது ஆங்கிலேயன் வந்து கூட்டிகிட்டு வர்ற நேரம் ரொம்ப வயசு போனவங்க, சின்ன பிள்ளைகள்லாம் கூட்டிகிட்டு வரல. இப்போ நம்மளே ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம்னா கொஞ்சம் முஷ்டி உள்ள இளைஞர்கள், யுவதிகளை தான் கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி வர்ற நேரமே கூட அங்கே வந்து வயசு போனவங்க, வளம் குறைந்தவர்கள், நோயாளிகள், சிறுவர்கள்லாம் விட்டுட்டு உடல் உழைப்பை நல்கக்கூடிய இளைஞர் யுவதிகளை தான் கொண்டு வந்தான். அப்போ வந்து வர்ற நேரமே பலர் வந்து அங்கேருந்து பிரிஞ்சு அங்கேருந்து உறவுகளை விட்டுட்டு வந்த இது கூட இருக்குது. ஏன்னா வர்ற நேரமே நம்ம மக்கள் ஒப்பாரியோடு வந்தவர்கள் இங்கே வந்து ஒப்பாரியை வச்சுக்கிட்டே திருப்பிட்டு போனாங்க. அப்படியெல்லாம் வரலாற்று இருக்குது. வெள்ளரியும் பாவையும் நான் விதைச்சேன் ஒரு பாத்தி, இன்னைக்கு விளைஞ்சி அறுக்காம
நான் வேற தேசம் போகிறேனோ அப்படின்னு இப்படி பல ஒப்பாரிகளை வச்சு ஒப்பாரி வச்சுக்கிட்டு வந்தவங்க. இந்தியாவிலே கூட தமிழ்நாட்டிலேருந்து இப்போ வந்து ராமேஸ்வரம் அப்படி வருகிற நேரம் ஒரு இந்த மாதிரி ரோட்டில் அங்கேயும் காடாக தான் இருந்துச்சு. அப்போ காட்டு வழியாக பல நூறு மைல்கள் காட்டு வழியாக நடந்து வந்தவர்கள் வரும் பொழுது கூட இந்த பெரியாங்கங்காணி அல்லது இங்கேருந்து போன கங்காணி வந்து சில ஆசை வார்த்தைகளை, அது பொய்ன்னு சொல்லக்கூடாது, நம்மளும் வேலை இல்லாமல் தானே இருந்தோம், ஆசை வார்த்தைகளை சொன்னால் தானே வருவாங்க. அப்போ ஆசை வார்த்தைகளை சொல்லியிருக்கிறான். அழகான ஊர், அங்கே வந்து பெரிய தூரம் இருப்பார், பெரிய தூரம் குதிரையில் வருவார், சின்ன தூரம் அப்படி இருப்பார், இப்படியெல்லாம் இருக்கும், நீங்கள் போனால் செல்வ சீமான்களாக வாழ்ந்துடலாம் அப்படின்னெல்லாம் பொய் வார்த்தைகளை, ஆசை வார்த்தைகள், அது பொய்ன்னு சொல்லக்கூடாது, ஆசை வார்த்தைகளை சொன்ன பிற்பாடு அப்படி அந்த மக்கள் காட்டு வழியாக வரணும் கூட ஒரு சில பாட்டு. எப்படி ஏத்தமடி தேவி கோலம், அது இந்தியாவில் இருக்குது தேவி கோலம்லாம். ஏத்தமடி தேவி கோலம் இறக்கமடி மூணாறு, தூரவழி நம்ம தோட்டம் தொடர்ந்து வாடி நடந்து போவோம், ரொம்ப தூரம் நடந்து போவோம் அப்படின்னு. கங்காணி காட்டு தொங்க கண்ட கையா ரோட்டு மேலே, பெரிய தூர குதிரை மேலே புறப்படுகிறது எப்போதான். இப்படி தூர குதிரையில் வருவார், கங்காணி காட்டில் தோண்டும் இப்படியெல்லாம் ரம்மியமான அழகான ஒரு ஊரை பார்க்க போகிறோம்னு அதை சொல்கிறான். அப்போ அதில் இன்னொரு பெண் அந்த கூட்டிலேருந்து சொல்கிறான், கங்காணி கோவத்துக்கும் காட்டு தொங்க ஏற்றத்துக்கும் நம்ம தூர கோவத்துக்கும் நடந்துட்டாலும் குத்தம் மாடி. அவர் பயமுறுத்தலும் செஞ்சுருந்தான். அங்கே வந்து இப்படியெல்லாம் பேசக்கூடாது, கங்காணி கணக்கப்புள்ள பெரிய தூர பேச்சுக்கெல்லாம் மறுபேச்சு பேசக்கூடாது, ரொம்ப கவனமாக அவங்க பேச்சை கட்டு நடக்கணும் தான், அவங்க கோபத்துக்கும் நம்ம ஆளாகாமல் இருக்கணும் அப்படின்னு அந்த கூட்டத்தில் ஒரு பெண் சொல்கிறான். இப்படித்தான் எங்களுடைய வருகை. ஏன்னா இதெல்லாம் வந்து சரியான ஆய்வு, அந்த மக்கள் பாடிக்கிட்டே வந்தாங்க. நீங்கள் நினைக்கல என்னடா ஒப்பாரி பாடலாம், ஏன்னா நாங்கள் துன்பப்பட்டவர்கள், துன்பப்படும் பொழுது ஒப்பாரி வைத்திருக்கிறோம். பூமரத்து கீழே இருந்து இந்த பொன்னா புலம்புறது, இந்த பூமரமும் சிலையோடும் இந்த பொண்ணு கோர தீராதோ, நெக்கி கோப்பி மரம் கீழே இருந்து நான் குறைய சொல்லி அழுதாலும் இந்த கோப்பி மரம் சிலையோடும் இந்த பொண்ணு குறை தீராதோ அப்படின்னு. ஏன்னா அந்த பூமரம் கோப்பி மரங்களில் கீழே இவர்கள் பட்ட துன்பங்களையே அந்த கோப்பி காலத்திலே நடந்ததை அங்கே உறுதிப்படுத்துது. இப்படி அதுக்கு பிறகு தான் இந்த தேயிலை நீங்கள் சொன்ன மாதிரி. இந்த காதலை பற்றி சொல்லும் பொழுது இந்த ஹிஸ்டோரை பற்றி நீங்கள் கேட்டீங்க. ஹிஸ்டோர்கள் அதிகமாக வேலைக்கு போகும்பொழுது இந்த வயதானவர்கள் நோயாளிகள் அப்படியெல்லாம் போக மாட்டாங்க. அங்கே வந்து கொஞ்சம் முஷ்டி உள்ள இளைஞர் யுவதிகளை தான் அங்கே எடுப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கடினமான வேலைகளை அங்கே செய்யக்கூடணும், அது தூக்கணும், தூக்க முடிக்கணும், இப்படி பல கஷ்டமான வேலைகள் இருக்குது. அப்போ இந்த இளைஞர் யுவதிகளுக்குள்ளே காதல் மலருவது உண்டு. அப்படி மலர்ந்த காதலிலே தான் இந்த பாட்டு. இஷ்டோரும் கட்டியாச்சி இஞ்சி நின்றான் பூட்டியாச்சி, இலவட்ட பொண்ணுங்களே இல பொறுக்க வாங்கடியோ. அவங்களுக்கு தெரியும், அந்த ஸ்டோரில் வேலை செஞ்சவங்க தெரியும், அந்த பெண் அந்த காத்தாடிக்கு இலையெல்லாம் பறக்கும், அதை பொறுக்கணும். அப்போ அவன் சொல்கிறான் அதை சொல்லி அவ இருக்கிறான் என்பதை அவளுக்கு அறிவிக்கிறான், இங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு. அப்போ அவள் சொல்கிறா அந்த காலத்தில் பார்த்தா அந்த வெங்கல ரோதைகள் தான் இருக்கும், இப்பொழுது தான் இரும்பு என்ன. அப்போ அவள் சொல்கிறா, வெங்கல ரோதையில் வேலை செய்யும் ஏன் ஜாமி, வெத்தலை வேணும் முன்னா வெளியே வந்து கேளுங்கய்யா. நீ வெத்தலை போடுற சரக்கில் வெத்தலை வேணும்னு இல்லை சுண்ணாம்பு வேணும்னு ஏதாவது சொல்லி வெளியே வா தாரேன் அப்படின்னு. அப்படி ஒரு காதலர்கள் சந்திக்கும் சந்தர்ப்பம் தான் இந்த பாட்டு. அந்த பெண்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது. துரையும் கணக்க பிள்ளையும் கங்காணிகளையும் அங்கே மாரியம்மாவையும் ஒரே நேரத்தில் ஒன்றாக ஒரே பாடலிலே அவர்களை புகழ்ந்து பாடுவதற்கு ஒரு சந்தர்ப்பம். அப்போ தான் இந்த பாட்டை படிக்கிறாங்க. தன்னலே நாதீனம் தன்னானே, தன்னலே நாதீனம் தன்னானே, தன்னாலே நாதீனம் தன்னானே, நாதீனம் தன்னனே நாதீன் தன்னானே. வெள்ளிமலையில் தீய அங்கே வெங்கல பாத்திரம் பொங்கி வர, அறுத்த சாவலும் நிறுத்தி கூவுது அம்மா சன்ன வாசலில்.
ஓலைப்பெட்டியான் தலை மேலே அவ 9 மக்களும் பக்கத்தில் மக்களை பெற்றவ மாரியாயி மகிழ்ந்து வாராளாம் தேரு மேலே மக்களை பெற்ற மாரியாயி மகிழ்ந்து வாராளாம் தேரு மேலே சின்ன கிணத்துல பாம்படிச்சு நல்ல சிங்கார தோப்பில் வேட்டையாடி தூர வீட்டுக்கு வராரு வெள்ளி குஞ்சங்கட்டி வீசுங்கடி. இந்த பாட்டு கூட துரையை வாழ்த்துறாங்க. ஆனால் அந்த பாட்டுக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்குது, உங்களுக்கு தெரியாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும் ஔவையார்ட்டு பாட்டு இல்லை அந்த பல பாட்டு இருக்குது. இகழ்வது போல் புகழ்வது, புகழ்வது போல் இகழ்வதுன்னு. இப்போ கபிலர் பாடியிருக்காரு, புறநானூற்று பாட்டு ஒன்று இருக்குது. பாரி பாரி என்று பலர் ஏத்தி புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்ல மாரியும் உண்டு ஈண்டு உலகம் புறப்பதுவே அப்படின்னு. பாரியுடைய ஆஸ்தான புலவர் தான் கபிலர். அப்போ கபிலர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் ஏன் பாரின்னு பாரி ஒருவரையே பாடிக்கிட்டு இருக்கிறீங்க, பாரி மட்டுமா அந்த உலகம் செழித்தோங்குவதற்கு வாரி வழங்குறான், மாரியும் கொஞ்சம் வழங்குது. அப்புறம் மாரினா மலை, மாரியும் கொஞ்சம் இந்த உலகம் செழித்து உங்களுக்கு வழங்குகிறது அப்படின்னு. அப்போ இந்த பாட்டை பார்த்தா ஏதோ பாரியை இகழ்வதாக இருக்கிறது. ஆனாலும் கபிலர் மலைக்கு நிகராக பாரியின் அந்த கொடையை சொல்லியிருக்கிறார். அப்போ இகழ்வது போல் புகழும் பண்பு அந்த பாட்டில் வந்திருக்கு. கபிலருக்கு ஒரு தேவை இருந்தது, பாரியை புகழ வேண்டும் என்று. எனவே இகழ்வது போல் புகழ்ந்தாள். ஆனால் இந்த பெண்ணுக்கு ஒரு தேவை இருந்தது, துரை இகழ வேண்டும் என்று. வெள்ளைக்கார துரைக்கும் துரையினோடையும் வெள்ளைக்கார துரைக்கும் ஒன்றும் விளங்காது, நம்மளை புகழ்கிறாங்கன்னு நினைப்பார். ஆனாலும் இந்த பெண் அந்த பாட்டுக்குள்ளே இகழ்ந்திருக்கிறார். எப்படி? சின்ன கிணத்துல பாம்படிச்சு நல்ல சிங்காரி தோப்புல வேட்டையாடி. அவர் சின்ன கிணத்துல ரொம்ப பயந்தோரி துரை தண்ணி பாம்பை தான் அடிப்பார். சிங்காரிகள் பெண்களை வேட்டையாடுவார். சிங்காரிகள் தோப்பாக இருக்குது. இப்போ தேயிலை தோட்டங்களில் பெண்கள் கூட்டமாகிறவங்க சிங்காரி தோப்புகள்னு ஒரு சொல்லை போட்டிருக்காங்க பாருங்கள். சிங்காரி தோப்புல வேட்டையாடி தூர வீட்டுக்கு வாராரா வெள்ளி குஞ்சங்கட்டி வீசுங்கடி இப்படின்னு துரையை புகழ்வது போல் இகழ்ந்திருக்கிறார். அப்போ என்ன சங்கப்பாடல்களுக்கும் எங்கப்பாடல்களுக்கும் என்ன பிழை? ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே தானே. இல்லை, ஏன் அழியுதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஏன்னு தெரியும். ஏன்னா அந்த காலத்தில் பொழுது போகலை, நாங்களாம் வெளியே வந்துருந்தப்போ பொழுது போகலை, 10 மணி வரைக்கும் தூக்கம் வராது, வீடெல்லாம் இப்படி ரொம்ப உஷ்ணமாக இருந்துச்சு. அதனால் வெளியே வந்த ஒரு பாட்டு சும்மா இருக்காமல் பாட்டு பிடிச்சோம். அந்த பாட்டு கும்மி பாட்டாக போச்சு. சும்மா இருக்காமல் அடித்தோம், அது கோலாட்டமாக போச்சு. பிள்ளைகள்லாம் சேர்ந்து ஆடணும், அது கரகாட்டமாக போச்சு. இப்போ அப்படி இல்லை. இப்போ எல்லாத்துக்கும் நல்ல வசதிகள் இருக்குது, தொலைக்காட்சிகள் வீட்டில் இருக்குது. அந்த மாதிரி இப்போ கையறக்க தொலைபேசிகள் வந்துடுச்சு. இப்போ யாரும் விட்டு ஒருத்தர் அந்திக்கு பார்த்தீங்கன்னா யாரும் சத்தமெல்லாம் இருக்காது. அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க தொலைக்காட்சி பார்ப்பாங்க, அப்படி ஃபோன் பார்ப்பாங்க இளைஞர்கள். அப்போ அந்த காலத்தில் பொழுது போகாதனால உருவாக்கியது தான் இந்த கலைகள். அப்போ இப்போ பொழுதுபோக்கு சாதனங்கள் ஏராளம் இருப்பதனால இனி அதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை. அன்றைக்கி வந்ததை நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும். அப்போ தேவாரங்களை பாதுகாக்கிற மாதிரி இனி ஞானசம்பந்தர் வரப்போகிறதுலையே பாடுறதுக்கு அப்போ தேவாரங்களை பாதுகாக்கிற மாதிரி அதே மாதிரி தான் எங்களுடைய கும்மி பாடல்களும் கோலாட்டு பாடல்களும் உப்பாரி பாடல்களும் இந்த மலை நாட்டுப்புற பாடல்கள் இனி யாரும் பாட வேண்டிய சந்தர்ப்பம் வராது. சூழல் மாறிடுச்சு, வாழ்வாதாரங்கள் வாழ்க்கை முறை மாற்றி போச்சு. இப்போ 100க்கு 90% இளைஞர்கள் கொழும்பில் தான் வேலை செய்கிறாங்க. அது அம்மாமாரும் போயிட்டு வேலை செய்கிறாங்க. அப்போ தோட்ட வாழ்க்கைங்கிறதே கொஞ்சம் போயிடுச்சு. அப்போ இன்னும் கொஞ்ச நாள் போனால் தேயிலையும் அழிஞ்சிடும், நம்ம அப்படியே இருப்போம். அப்போ எங்கே போயிட்டு தேயிலை, அந்த காலத்தில் தேயிலை இருந்துச்சான், இப்போ கும்மி பாட்டெலாம் படிப்பாங்களாம் அப்படின்னு தான் அப்புறம் ஒரு நாளைக்கு கை தட்டணும்.